ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. அதாவது நாளை பொறுத்தவரை விடுமுறை வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதற்கான பதிலும் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அருகே 2 புயல்கள் உருவாக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி 2 தரமான அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே கூட வந்து சேருப்பா. இன்னொரு மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கணும் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு தெளிவாக சொல்லியிருப்பா. ஸோ நாளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தென்காசி இப்போல்லாம் மழை இருக்காது. ஆனால் லேசானது முதல் மிதமான மழை, அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்கள் கனமழையானது பொழியக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோ அலர்ட்டானது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்ற மாவட்டத்திற்கு மழையானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதோடு மட்டும் இல்லாமல் நாளை பொறுத்தவரை உங்களுக்கு லீவ் ஆனது வருமா வராதா இந்த மாவட்டத்தில் கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக 1 இல்லை 2 மாவட்டத்துக்கு வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்குப்பா. ஏன் சொல்கிறேன்னா தற்போது மழையின் அளவானது குறைந்துள்ளது. சரிங்களா? மீண்டும் மழை எப்போது அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இரவில் மழையானது அதிகரிக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. அப்படி அதிகரித்துட்டு 28ஆம் தேதி பரவலாக தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மழை பொழிவானது இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 27, 28, 29 ஆகிய தேதிகளில், அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஓகேங்களா? ஸோ அந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுமுறை என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். அது மோஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு மெயின் மேட்ருப்பா, நம்ம வட தமிழகம், நம்ம வட கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், நம்ம தென் மாவட்டங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டம், மத்திய மாவட்டங்கள் சொல்லிட்டு தமிழகத்தின் பரவலாக கனமழையானது 28ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து தொடங்க போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதுவும் எதனால பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகத்தின் அருகே ஒரு புதிய புயலானது உருவாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. அதாவது இந்த புயலானது நம்ம தமிழகம் கிட்ட வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் காட்டுது. இன்னொரு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை கிட்டே வராமல் கடல்லே முடிச்சுட்டு கடல்லே போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் இந்த புயலானது தமிழகத்தின் அருகே வருமா வராதா அப்படின்ற மாதிரி போக போக தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை வானிலை அறிவிப்பானது கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களுக்கு புயலானது அருகில் வந்தால் 28, 29 சண்டே வரும் நினைக்கிறேன். உங்களுக்கு 30, 31 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது தொடர்ச்சியாக வரும். ஓகேங்களா? ஒருவேளை அந்த புயல் என்பது தமிழகத்தின் கிட்டே வராமல் அப்படியே கடல்லே கலந்து விட்டால் நம்மளுக்கு விடுமுறை வராது, மழையும் இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வானிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியான அப்டேட்டுகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் பசங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ ஏன்னா எக்ஸாம்ஸ் வேறு போகுது, ஆஃப் இயர்லி வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதற்கான அப்டேட்ஸும் இருக்குது. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டுன்னு இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அதனால் யாரெல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்குன்னு இப்போ ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.